வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஏன் வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து மேண்டேட்டரி இல்ல? ஏன் வந்து நம்ம வந்து பண்றது இல்ல? அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க அஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எந்த பின் நம்பர்ல வரும் பார்த்தீங்கன்னா, பின் நம்பர் 8 சரிங்களா? நம்ம வந்து பிடபிள்யூஹெச்டி வந்து எந்த கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக வந்து அதோட அப்ளிகேஷனை பொறுத்து ஐஎஸ்எம்பி பி 31.1 31.3 செக்ஷன் 8 ஸோ இதில் வந்து அதுக்கு அந்த பின் நம்பருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அஸ்ட்ரானிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்பி பி 31.3 இருந்தாலும் சரி, செக்ஷன் 8லேயும் நீங்கள் பார்த்தினாலும் சரி, என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பின் நம்பர் 8க்கு பிடபிள்யூஹெச் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூஎஸ்டி வந்து அவசியம் இல்ல. இட்ஸ் நாட் மேண்டேட்டரி அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் இன் த டபிள்யூபிஎஸ். டபிள்யூபிஎஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா பண்ணலாம். பட் அது வந்து மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் மேண்டேட்டரி கிடையாது? ஏன் நம்ம வந்து பண்றது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஹெச்டி வந்து எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில வந்து அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா, 450லேருந்து 600 டிகிரி செல்சியஸ் இந்த ரேஞ்சில தான் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த குரோமியம் டிப்ளீஷன் ஆகி, குரோமியம் வந்து கார்பனோட உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகி, குரோமியம் கார்பைடு அந்த இது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது பேர் தான் வந்து இந்த கார்பைட் பிரெசிபிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியலோடைய அந்த கரோசன் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த பிடபிள்யூஎஸ்டி வந்து மேண்டேட்டரியா வந்து பண்றது கிடையாது. சரிங்களா? இன்னொன்னு அதுக்கப்புறம் நம்ம பிடபிள்யூஎஸ்டி பண்ணாலும் உங்களோட அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் அந்த அஸ்டெனிக் ஸ்டீலோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ எந்த ரொம்ப வந்து இம்பாக்ட் ஆகாது. சரிங்களா? அதனாலயும் நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து அந்த அஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து நம்ம வந்து பண்றது இல்ல. அதுக்கப்புறம் இந்த லோ கார்பன் கன்டென்ட். ஸோ இந்த லோ கார்பன் கன்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கனால, சரிங்களா? இப்போ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த சென்சிடைசேஷன் வந்து அந்த கார்பன் பிரெசிபிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபார்ம் ஆகாதனாலையும் நம்ம வந்து இந்த பிடபிள்யூஎஸ்டி வந்து நம்ம வந்து பண்றது இல்ல. சரிங்களா? எப்போ வந்து நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து வெல்டிங் ப்ரொசீஜர்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் அத பேஸ் பண்ணி அப்பனா நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த பிடபிள்யூஎஸ்டி வந்து ஃபாலோ பண்ண தேவையில்ல. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.